எல்லாருக்கும் வணக்கம்ங்க. எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா? வேளாண் விஞ்ஞான உலகம் ஒரு 50லேருந்து 70 பயிர்கள ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கிட்டு, அதுல இருக்கிறதுலயே இன்டெலிஜென்ட் கிராப் எது? அதாவது அறிவுள்ள பயிர் எது? அப்படின்னு சொல்லி ஒரு ஆராய்ச்சிய மேற்கொள்றாங்க. அந்த ஆராய்ச்சி முடிவுல ஒரு அதிசயமான ஒரு பதில சொல்றாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா பயிர்கள விட நெற்பயிருக்கு தான் அதிக ஆற்றல் இருக்கு, அதிக அறிவு இருக்கு, அதிக இன்டெலிஜென்ஸ் இருக்கக்கூடிய கிராப் அப்படின்னு சொல்லி கடைசியா இத முடிவுக்கு வர்றாங்க. எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம செயற்கை உரங்கள் நெறைய பயன்படுத்துறோம். அதாவது உரம் அப்படின்னு சொன்னாலே யூரியா இந்த மாரி நெறைய செயற்கை உரங்கள பயன்படுத்தும்போது, அதுல ஏற்படக்கூடிய அழற்சியினால மண்ணுல அர்சனிக் அப்படிங்கிற ஒரு டாக்ஸின் வந்து உருவாகுது. அந்த டாக்ஸின வந்து அவாய்ட் பண்ண, அதாவது இந்த நெற்பயிர் வந்து உறிஞ்சு மேல எடுக்காது. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த அர்சனிக் அப்படிங்கிற டாக்ஸின் மண்ணிலேயே கிடக்கும். இப்படி இருக்கும்போது, தனக்கு தேவையான சாம்பல் சத்து, மணி சத்து அப்படிங்கிற மற்ற சத்துக்கள எடுக்கிற ஒரு வேகத்தில, இருந்தாலும் சில ஆர்சனிக் பொருட்கள மேல எடுத்துக்கும். அப்படி எடுத்த நெற்பயிர், அந்த அர்சனிக் அப்படிங்கிற அந்த டாக்ஸின், அந்த விஷம் வந்து நெல்லுக்கோ, இல்ல அரிசிக்கோ போகாம பாதுகாக்கக்கூடிய ஒரு அறிவு இருக்கு. அதனால தான் இதை வந்து இன்டெலிஜென்ட் கிராப், வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் இன்டெலிஜென்ட் கிராப் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சிவபெருமான் எங்கே வச்சாரு விஷத்த? தொண்டையில தான் வச்சாரு. ஸோ அந்த புராணத்துக்கு நெற்பயிர வந்து ஒப்பீடு பண்றாங்க. பொதுவா ஆடிப்பட்டம் தேடி விதை அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு ஆடி 18 நாள்ல நல்ல எண்ணங்களை விதைப்போம். எல்லாரும் ஒண்ணா விதைப்போம், ஒண்ணா அறுப்போம், மகிழ்ச்சியாய் வாழ்வோம். அனைவருக்கும் பருக்க இயற்கை அங்காடி சார்பில் ஆடி 18 தின நல்வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.